இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. லஹடத்துவில் உடற்கூறு நிபுணர் மரணம் விசாரிக்க சுயேட்சை பணிக்குழுவை அமைத்த சுகாதார அமைச்சர். லஹடத்துவில் வேலையிட பகடி வதைக்கு ஆளாக்கி ரசாயன உடற்கூறு நிபுணர் இறந்து போனதை கூறப்படும் சம்பவத்தை விசாரிக்க ஒரு சுயேட்சை சிறப்பு பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. பொது சேவைத்துறையின் முன்னாள் தலைமை இயக்குனர் தான் ஸ்ரீ போர்ஹன் டோலா அதற்கு தலைமை ஏற்பார். அக்டோபர் 10 பணிக்குழுவை விசாரித்ததை மேற்கொள்ளும் என சுகாதார அமைச்சர் மருத்துவ நிபுணர்களிடம் தெரிவித்தனர். மருத்துவம், உளவியல், உடற்கூறு, மனநலம், பகடிவதை, தற்கொலை தடுப்பு உள்ளிட்ட துறை சார்ந்த நிபுணர்கள் 5 அப்பணிக்குழுவில் சுயேட்சையாக உறுப்பினர்களாக உள்ளனர். இந்த உடற்கூறு நிபுணரின் மரணத்திற்கான காரணம் கண்டறிவதோடு லஹடத்து மருத்துவமனையின் வேலை கலாச்சாரம் குறித்தும் ஆய்வு செய்தார். குறிப்பாக சம்பந்தப்பட்ட பெண் பகடிவதைக்கு ஆளானாரா என்பது ஆழமாக விசாரிக்கப்படும். விசாரணை அறிக்கையுடன் சுகாதார மையங்களில் பகடிவதையை தடுப்பதற்கான பரிந்துரைகளையும் சமர்ப்பிக்க பணிக்குழுவுக்கு 3 மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. மை டிஜிட்டல் ஐடி பதிவு முறை அக்டோபர் 10 அமலுக்கு வராது. போக்குவரத்து அமைச்சு அறிவிப்பு. மை ஜேபிஜே செயலியில் அக்டோபர் 10 தொடங்கி அமலுக்கு வரவிருந்த மை டிஜிட்டல் ஐடி பயன்பாடு ரத்து செய்யப்பட்டுள்ளது. போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் அதனை தெரிவித்துள்ளார். எனவே பொதுமக்கள் இனி வழக்கம் போலவே அச்செயலியை பயன்படுத்தி வரலாம் என்றார் அவர். முன்னதாக மை ஜேபிஜே செயலியில் புதுப்பிக்கப்பட்ட தகவலின்படி பயனர்கள் அனைவரும் அக்டோபர் 10 மை டிஜிட்டல் ஐடி கணக்கு பதிய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அக்டோபர் 10 பிறகு மை ஜேபிஜே செயலியில் நுழைய அந்த மை டிஜிட்டல் ஐடி மட்டுமே பயன்படுத்தப்படும். எனவே பிரச்சனைகளை தவிர்க்க அத்தேதிக்குள் அதில் பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தது. இந்நிலையில் 10 இது அமலுக்கு வராது என அமைச்சு திடீரென அறிவித்துள்ளது. குளோபல் இக்வான் சிறார் இல்லங்களில் இருந்து மீட்கப்பட்ட குழந்தைகளுக்கு சிறப்பு கல்வி திட்டம். குளோபல் இக்வான் நடத்தும் சிறார் இல்லங்களில் இருந்து மீட்கப்பட்ட சிறார்கள் மற்றும் 11 வயதினருக்கான கல்வி அமைச்சு சிறப்பு கல்வி திட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. சமூக நலத்துறையான JKM-இன் ஒத்துழைப்புடன் அக்டோபர் 1 அத்திட்டம் தொடங்கியது. சம்பந்தப்பட்ட குழந்தைகள் படிப்பில் பின்தங்குவதை தடுக்கும் முயற்சியாக அவர்களுக்கு முழுமையான மற்றும் கட்டமைக்கப்பட்ட கல்வியை வழங்கும் வகையில் அக்கல்வி திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அமைச்சின் கீழுள்ள 68 ஆசிரியர்கள் நேரடியாக அத்திட்டத்தில் பங்கெடுத்துள்ளனர். பள்ளி பக்கமே எட்டி பார்க்காத குழந்தைகளுக்கு 1ஆம் ஆண்டு மாறுதல் திட்டமும் ஆரோக்கிய சிந்தனைக்கான தலையீட்டு பயிற்சி திட்டமும் பயன்படுத்தப்படுகிறது. அவ்விரு திட்டங்களும் குழந்தைகளின் தன்னம்பிக்கையை வளர்ப்பதற்கான அவர்களின் சமூக பொருளாதார அறிவாற்றல் மற்றும் உடல் அம்சங்களை வலியுறுத்துகின்றன. கல்வி அறிவோடு எண்ணுவதில் ஆற்றல் பெறுவதையும் உள்ளடக்கிய ஒரு முழுமையான தயாரிப்பு அதுவாகும் என அமைச்சர் வர்ணித்து வருகிறது. தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் கழகத்துடன் ஸ்ரீ சரவணன் 1 லட்சம் ரிங்கிட் நிதி அறிவிப்பு. மலேசிய தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் கழகத்திற்கு இனி ஒவ்வொரு ஆண்டும் 1 லட்சம் ரிங்கிட் நிதியை வழங்குவதாக மைகா தேசிய துணைத் தலைவர் ஸ்ரீ M. சரவணன் அறிவித்துள்ளார். பிளானில் நடைபெற்ற அக்கழகத்தின் தேசிய மாநாட்டை திறந்து வைத்து உரையாற்றிய போது தபா நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் அவ்வாறு கூறுகிறார். மாநாட்டு உரையின் போது தமிழக கழகத்தின் தலைவர் SS பாண்டியன் 6 கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார். தமிழ் பள்ளிகளுக்கு 5 லட்சம் ரிங்கிட் நிதியுதவி, ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒரு ஸ்மார்ட் போர்டு, மாநில மற்றும் தேசிய அளவிலான ஆசிரியர் தின கொண்டாட்டம், மாய்கா தலைவர்கள் ஆண்டுதோறும் பள்ளிகளுக்கு வருகை புரிந்து பிரச்சனைகளை தெரிந்து கொள்வது, ஓய்வு பெற்ற மற்றும் சிறந்த ஆசிரியர்களுக்கு விருது வழங்குதல், ஆண்டுக்கு 1 முறை அல்லது 2 முறை 1 முறை ஆசிரியர்கள் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு கல்வி சுற்றுலா அழைத்து செல்வது ஆகியவையே அக்கோரிக்கைகளாகும். அவற்றில் மாய்கா தலைவர்கள் சம்பந்தப்பட்ட கோரிக்கைகளை தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரனுடன் கலந்து பேசுவதாக ஸ்ரீ M. சரவணன் உறுதியளித்தார். நாடு முழுவதும் 11 மாநிலங்களில் இருந்து 300 ஆசிரியர்கள் பங்கேற்க நேற்றைய மாநாட்டில் முக்கிய அம்சமாக கழகத்தின் கொள்கை பாடலும் அறிமுகப்படுத்தப்பட்டது. பிரபல உள்ளூர் இசையமைப்பாளர் ஜே அப்பாடலுக்கு இசையமைத்துள்ளார். சிங்கப்பூர் முன்னாள் அமைச்சர் S. ஈஸ்வரனுக்கு 12 மாதங்கள் சிறை தண்டனை.
விலை உயர்ந்த பொருட்களை பெற்றது மற்றும் நீதிக்கு தடையாக இருந்த குற்றங்களுக்காக சிங்கப்பூர் முன்னாள் போக்குவரத்து அமைச்சர் எஸ் ஈஸ்வரனுக்கு அந்நாட்டு உயர்நீதிமன்றம் 12 மாதங்கள் சிறை தண்டனை விதித்துள்ளது. இசை கச்சேரி மற்றும் பிரிட்டனில் கால்பந்தாட்டத்தை காண்பதற்கான டிக்கெட்டுகள் உட்பட விலை மதிப்பிலான பொருட்கள் வடிவில் 40,03,000 சிங்கப்பூர் டாலரை பெற்றதாக அவர் குற்றம் சாட்டப்பட்டிருந்தார். அமைச்சராக அரசாங்க உயர் பதவியில் செல்வாக்கு மிக்கவராக ஈஸ்வரன் திகழ்ந்துள்ளார். எனவே அவரின் குற்றம் கடுமையானது என நீதிபதி சுட்டிக்காட்டினார். அரசாங்க உயர் பதவிகளில் இருப்பவர்கள் அரசு ஊழியர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்றும் அவர் நினைவுறுத்தினார். ஈஸ்வரன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அக்டோபர் 7ஆம் தேதி மாலை 4 மணிக்கு தொடங்கி தண்டனையை அனுபவிக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டார். மொத்தமாக 35 குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கிய ஈஸ்வரனுக்கு திருத்தப்பட்ட 5 குற்றச்சாட்டுகளை கடந்த வாரம் ஒப்புக்கொண்டார். அவற்றுக்கான தண்டனையே இன்று விதிக்கப்பட்டது. உலக புன்னகை தினத்தை முன்னிட்டு ஃபுஜி பிலிம் மலேசியாவின் புன்னகை பரப்பும் ரோட் ஷோ. உலக புன்னகை தினத்தை முன்னிட்டு ஃபுஜி பிலிம் மலேசியா இன்று தொடங்கி அக்டோபர் 6ஆம் தேதி வரை புன்னகை பரப்பும் ரோட் ஷோவை ஏற்பாடு செய்துள்ளது. அனைவரின் முகத்திலும் புன்னகையை கொடுக்க வேண்டும் என்ற இலக்கில் ஃபுஜி பிலிம் இந்த ரோட் ஷோவை புத்ரஜயா IOI வணிக தளத்தில் ஏற்பாடு செய்திருக்கிறது. பாஸ்கின் ராபின்ஸ் மற்றும் ஜூலிஸ் பிஸ்கெட்ஸுடன் இணைந்து நடத்தும் இந்த ரோட் ஷோ வயது வரம்பின்றி அனைவருக்கும் உற்சாகமான விளையாட்டுகள், பரிசுகள் நிறைந்த நடவடிக்கைகளுடன் நடைபெறும் என ஃபுஜி பிலிமின் நிர்வாக இயக்குனர் கென்சுகே அரகனே தெரிவித்தார். இந்த ரோட் ஷோவில் இலவச இன்ஸ்டாக்ஸ் புகைப்படம் எடுக்கும் நடவடிக்கை, பாஸ்கின் ராபின்ஸ் புதியதான கோஸ்ட் பெப்பர் சாக்லேட் பனிக்கூழ் இலவசமாக உண்ணவும் மற்றும் அதனை பரிசாக வெல்லவும் வேடிக்கையான விளையாட்டுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் ஜூலிஸ் புதிதாக அறிமுகப்படுத்தியுள்ள ஸ்வீட் சில்லி சீஸ் சாண்ட்விச் அல்லது சார் கிரீம் அண்ட் ஆனியன் சாண்ட்விச் ஆகியவை வெல்வதற்கான நடவடிக்கைகளும் உள்ளன. புத்ரஜயா IOI வணிக வளாகத்தில் நடைபெறும் இதில் அலங்கரித்த இடங்களில் படம் பிடித்து இலவசமாக பிரிண்ட் செய்து அற்புதமான பரிசுகளுடன் செல்ல ஏற்பாட்டு குழுவினர் பொதுமக்களை அழைக்கின்றனர். நச்சுப்பொருள் கலப்பு 2 அழகு சாதன பொருட்களை உடனடி தடை விதித்த சுகாதார அமைச்சு. அட்டவணையிடப்பட்ட நச்சுப்பொருள் அடங்கி இருப்பதால் 2 அழகு சாதன பொருட்களுக்கு பராமரிப்புக்கான அனுமதி சான்றிதழை சுகாதார அமைச்சு ரத்து செய்துள்ளது. மெர்க்குரி எனப்படும் பாதரசம் கலந்திருக்கும் ஸ்னோ ஒயிட் ட்ரீட்மெண்ட் கிரீம் மற்றும் காக் ஏல் கிரீம் ரவாதான் இரண்டையும் இந்நாட்டில் இனியும் விற்க முடியாது. எனவே அவற்றின் விநியோகமும் விற்பனையும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என சுகாதார தலைமை இயக்குனர் டாக்டர் முகமது ரட்சி ஹபான் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தார். மீறினால் 1984ஆம் ஆண்டு போதைப்பொருள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் கட்டுப்பாட்டின் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் எச்சரித்தார். மெர்க்குரி உடலுக்குள் புகுந்தால் சிறுநீரக நரம்பு மண்டலத்தையும் பாதித்துவிடும் என்பதாலேயே அதனை அழகு சாதன பொருட்களில் அதன் பயன்படுத்தப்படுவதற்கு தடை விதிக்கப்படுகிறது. அதோடு சிறு குழந்தைகள் அல்லது வயிற்றில் இருக்கும் சிசுக்களின் மூளை வளர்ச்சியும் அது பாதிக்கிறது. தோல் அரிப்பு, எரிச்சல், சொறி, சிரங்கு மற்றும் வேறு சில மாற்றங்களையும் ஏற்படலாம். கெடா UUM பல்கலைக்கழகத்தில் பதியும் தம்பியை மலாக்காவில் இருந்து மோட்டார் சைக்கிளில் அழைத்து சென்று பாராட்டை அள்ளும் அண்ணன். கெடா சிந்தோக்கில் உள்ள வட மலேசிய பல்கலைக்கழகத்தில் பட்ட படிப்பிற்காக பதிந்து கொள்ளும் தம்பியை மலாக்காவில் இருந்து தனது மோட்டார் சைக்கிளிலேயே ஏற்றி சென்ற அண்ணனின் பாசம் வலைதளவாசிகளை நெகிழ செய்துள்ளது. பழ வியாபாரியான 27 வயது ஈதாய் குவிங் 2 நாள் பயணமாக தம்பி ஈதாய் ஜியை மோட்டார் சைக்கிளில் ஏற்றி சென்றார். மலாக்கா சுங்கை ஊடாங்கில் உள்ள வீட்டிலிருந்து புறப்பட்ட இருவரும் UUM பல்கலைக்கழகம் சென்றடைந்த போது துணைவேந்தரே அவர்களை எதிர்கொண்டு வரவேற்றார். தம்பி டாய்ஸி விருந்தோம்பல் மேலாண்மையை துறையில் இளங்கலை பட்டப்படிப்பை மேற்கொள்ளவிருக்கிறார். இவ்வேளையில் தம்பியை பதிந்துவிட்டு அண்ணன் டாய்கிங் தனது மோட்டார் சைக்கிளில் பாதுகாப்பாக வீடு திரும்பியதை UUM முகநூல் பதிவில் உறுதிப்படுத்தியது. பல்கலைக்கழக பதிவுக்காக வழக்கமாக குடும்பமாக காரில் செல்வதே கண்கூடு. ஆனால் தொலைதூரம் மோட்டார் சைக்கிளிலேயே பயணமான இந்த பாச மலர்களை வலைதளங்களில் கொண்டாடி வருகின்றனர். அலோஸ்டாரில் வாகனம் ஆற்றில் கவிழ்ந்து 25 வயது ஓட்டுநர் நீரில் மூழ்கி பலி. அலோஸ்டாரில் வாகனம் ஒன்று ஆற்றில் கவிழ்ந்ததில் 25 வயது இளைஞர் ஒருவர் பலியானார்.
இன்று காலை அந்த இளைஞர் ஓட்டி வந்த புரோட்டான் வீரா கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையை விட்டு விலகி சாந்தாப் ஆற்றில் விழுந்தது. தகவல் அறிந்து விரைந்த கெடா மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவினர் பாதுகாப்பாக இளைஞரை மீட்ட நிலையிலும் அவர் உயிரிழந்தார் என்பதை சுகாதார பணியாளர்கள் உறுதி செய்துள்ளனர். இவ்வேளையில் அவரின் வாகனமும் ஆற்றிலிருந்து மீட்கப்பட்டது. புகை நிரம்பிய கேபினால் பரபரப்பு. பினாங்கிற்கு பறந்த ஃபயர்ஃப்ளை விமானம் மீண்டும் சுபாங் நிலையத்திற்கே திரும்பியது. பினாங்கிற்கு சென்று கொண்டிருந்த ஃபயர்ஃப்ளை விமானத்தில் திடீரென கேபினுள் புகை சூழ பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் அவ்விமானம் மீண்டும் சுபாங்கில் உள்ள சுல்தான் அப்துல் அஜீஸ் ஷா விமான நிலையத்திற்கு திரும்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. விமானத்தின் மின் விசிறி செயலிழப்பால் குளிரூட்டி அதிக வெப்பம் அடைந்து கேபினால் புகை நிரம்பியிருக்கலாம் என விமானி தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் விமானத்தில் வேறு சில பிரச்சனைகளும் இருந்திருக்கலாம் என்றும் சம்பவத்தில் யாரும் காயம் ஏற்படாமல் பாதுகாப்பாக விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டதையும் அவர் கூறினார். பெடலிங் ஜெயாவில் இடி மின்னலின் போது கார் மீது மரம் சாய்ந்து காயமின்றி உயிர் தப்பிய பெண். ஸ்லாங்கூர் பெடலிங் ஜெயா தாமான் மெகாவில் காரின் மீது மரம் சாய்ந்து விழுந்ததில் 33 வயது பெண் காயமின்றி உயிர் தப்பினர். நேற்றிரவு 7:30 மணி அளவில் ஏற்பட்ட இடி மின்னலுடன் கூடிய கனமழையின் போது அச்சம்பவம் நிகழ்ந்தது. தகவல் கிடைத்து வந்து சேர்ந்த 8 தீயணைப்பு வீரர்கள் மரத்தை அறுத்து காருக்குள் சிக்கியிருந்த பெண்ணை பாதுகாப்பாக மீட்டு குடும்பத்தாரிடம் ஒப்படைத்தனர். இவ்வேளையில் கோலாலம்பூர் தாமான் மெலாவாத்தியில் நிகழ்ந்த அதே போன்றதொரு சம்பவத்தில் 3 கார்கள் மீது மரம் விழுந்தது. தீயணைப்பு குழு ரம்பத்தை கொண்டு மரத்தை அகற்றி போக்குவரத்தை சீராக்கியது. அதிலும் எவரும் காயமடையவில்லை.